இனவாதமா, இடதுசாரி தமிழ் தேசியமா என்ற மாபெரும் மக்கள் கருத்தரங்கத்தை ஒருங்கிணைப்பு செய்திருக்கும் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தோழர் சமூக போராளி தோழர் குழந்தை அரசன் அவர்களே, கருத்துரை ஆற்ற வந்திருக்கும் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய கை சேகர் அவர்களே, தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தோழர் ரேடியோ வெங்கடேசன் அவர்களே, முன்னிலை வைக்கும் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் அனைத்து தோழர்களுக்கும், நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் விடியல் கட்சியின் சார்பாக புரட்சிகர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போது இங்கே வலதுசாரி இனவாதமா, இடதுசாரி தமிழ் தேசியமா என்ற இந்த கருத்தரங்கத்திற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டிய காரணம் ஏனென்றால், ஆரியமா திராவிடமா என்று பல 100 ஆண்டுகளாக இருந்த அடக்குமுறைக்கு எதிரான திராவிட இயக்கங்களின் போராட்டங்களையும் தமிழ் தேசிய இயக்கங்களின் போராட்டங்களையும் மடைமாற்றும் விதமாக, திசை திருப்பும் விதமாக தமிழ்நாட்டிலே ஆரியமா திராவிடமா என்ற தலைப்பு வைத்து பல்வேறு விவாதங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்த கால சூழ்நிலையில் திராவிடமா தமிழ் தேசியமா என்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஈழத்தில் விழுந்த நமது தொப்புள் கொடி உறவுகளின் பிணங்களை வைத்து 10 ஆண்டுகளாக வேலைக்கு செல்லாமல் உழைக்காமல் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் சீமானும், RSS கைமொழியாக, இந்துத்துவத்தின் கைமொழியாக, பார்ப்பனியத்தின் கைமொழியாக மாறி நின்று கொண்டிருக்கும் திரு பே. மணியரசன் அவர்களும், அவர்களுடைய மகன் செந்தமிழன் அவர்களும் ஒரு பெரும் விவாத நிகழ்வை நடத்தினார்கள். நாம் இந்த விவாத நிகழ்வை ஏன் நடத்துகின்றோம் என்றால், அந்த விவாதம், அவர்கள் செய்த விவாதம் வெட்டி ஒட்டப்பட்டு எடிட் செய்யப்பட்டு அது சமூக ஊடகங்களிலே பரப்பப்பட்டு பல லட்சம் பார்வையாளர்களை கடந்திருக்கின்றது. நாம் மக்களிடையே சென்றிருக்கின்ற அந்த விஷ கருத்துக்களை முறியடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது. சமூக போராளிகளாகிய நாம் சமத்துவத்தை நேசிக்கின்ற நாம், தந்தை பெரியாரை நேசிக்கின்ற நாம், மார்க்சை நேசிக்கின்ற நாம், அம்பேத்கரை நேசிக்கின்ற நாம், இந்த பார்ப்பனிய RSS பயங்கரவாதிகளின் அடிவண்டிகளாக, ஏவல் நாய்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சீமானின் முகத்திரையும் மணியரசனின் முகத்திரையும் கிழிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த கூட்டத்திலே தமிழ் தேசியத்தை பேசுகிறேன் என்று வந்த மூவர், மணியரசன், சீமான், செந்தமிழன், மணியரசன் அவர்களின் மகன். அந்த கூட்டத்திலே மணியரசன் அவர்கள் பேசினார். பேசி திராவிடம் என்பது இந்திய வரலாற்றில் இல்லை, கடந்த கால சங்க இலக்கியங்கள் இல்லை, எதுவுமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது இந்து மக்கள் கட்சியின் அர்ஜுன் சம்பத் என்ன அரசியல் பேசுகின்றாரோ, இந்து தமிழர் கட்சியின் ராம ரவிக்குமார் என்ன அரசியல் பேசுகின்றாரோ, அதே அரசியலை தமிழ் தேசிய இளைஞர்கள் மத்தியிலே, தமிழ் இனத்தின் மத்தியிலே, தமிழ் மக்களின் மத்தியிலே திணிக்கின்ற வேலையை வே. மணியரசன் அவர்கள் துவங்கி இருக்கின்றார். திராவிடம் என்று ஒன்று இல்லை, நீங்கள் இனிமேல் இந்து தமிழர்கள் என்று உங்களை அழைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இந்து தமிழர்கள் என்று கூறுகின்றார். அதற்கு மேலும் RSS மேடையில் பேச தயங்குகின்ற இந்துத்துவ சக்திகளே, பொது மேடையில் பேச தயங்குகின்ற, தங்களுக்குள்ளே அடிபட்ட ரூட் அஜெண்டாவாக, வேறு அஜெண்டாவாக வைத்திருக்கின்ற ஒன்றை வெளிப்படையாக பேசுகின்றார். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுக்கான ஒருங்கிணைப்பை தனியாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்து தமிழர்கள்
இந்துக்கள் தமிழ் இந்துக்கள் என்று ஒன்றுபடுவோம், நமது குலதெய்வத்தை வைத்து நாட்டார் வழிபாட்டு முறையை வைத்து நாம் இந்துக்கள் என்று ஒன்றுபடுவோம் என்று கூறுகின்றார். கோ பரமசிவன் அவர்கள் ஆய்வு செய்து இந்துவுக்கும் நாட்டார் தெய்வங்களுக்கும் எந்த ஒரு இணைப்பும் இல்லை, சம்பந்தம் இல்லை என்று ஆய்வு கொடுத்திருக்கின்றார். ஆனால் மணியரசன் அவர்கள் நம்மை இந்துவாக இந்து தமிழர்களாக நீங்கள் மாறுகின்றனர் என்று சொல்கின்றார். அவர்களின் மகன் செந்தவன் அதே கூட்டத்திலே தமிழ் என்றால் சைவம், தமிழ் என்றால் சிவன், தமிழ் என்றால் மறை, தமிழே இறை என்று கூறுகின்றார். அவர் தந்தை என்று கூறுகின்றார், இந்துவாக அனைத்து கடவுளையும் ஒன்றிணைந்த தமிழ் என்று கூறுகின்றார். மகன் என்று கூறுகின்றார், சைவம் தான் தமிழன், தமிழன் தான் சைவம் என்று கூறுகின்றார். சீமான் என்று கூறுகின்றார், முருகன் தான் தமிழ், தமிழன் தான் மதம் என்று கூறுகின்றார். ஒரே கூட்டத்திலே தமிழ் தேசியத்திற்கு ஒரு விரிவாக ஒரு விரிவுரையாக அவர்கள் மூவரும் 3 கருத்துக்களை கூறி நிற்கின்றார். இந்த 3 கருத்துகளும் சென்று சேர்கின்ற இடம், சென்று இணைகின்ற இடம் என்று எதுவென்று பார்த்தால் அது நேரடியாக பார்ப்பனிய சனாதன தர்மத்துக்குள்ளே நேரடியாக சென்று இணைகின்றது. கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைப்பாகின்றார்கள் என்றால் என்ன? அர்ஜுன் சம்பத் பேசுகின்ற அரசியலே அவர் பேசுகின்றார். கிறிஸ்தவர்களை ஒதுக்கி தள்ளுங்கள், இஸ்லாமியர்கள் ஒதுக்கி தள்ளுங்கள், அவர்கள் தமிழர் அல்ல. அர்ஜுன் சம்பத் பேசினார், ஜோசப் விஜய் தமிழ்நாட்டில் கேட்கிறார் அர்ஜுன் சம்பத், அதையே தான் மணியரசன் பேசுகின்றார். சேர்ந்தவன் சைவத்தை பற்றி பேசுகின்றார். அப்பொழுது இந்த மண்ணிலே இருந்த பௌத்தமும் சாக்கியமும் சமணமும் ஆசீவகத்தை சார்ந்து இருந்த தமிழர்களும் இவர்களை எல்லாம் என்னவென்று நாம் கூறுவது? காலமாக மதம் என்பது காலத்துக்கேற்ப கால சூழ்நிலைகளுக்கேற்ப மாறிக்கொண்டு வருவதுதான் மதம். அந்த மதத்தை கொண்டு போய் நீ இந்து என்று பார்ப்பன இடத்திற்குள்ளே கொண்டு போய் தமிழர்களை இணைத்து தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை, விடுதலை கருத்தியலை, உரிமை கருத்தியலை உடைக்கின்ற வேலையை இந்த சீமானின் கும்பல் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. நேரடியாக நம்முடன் மோதி, தமிழ்நாட்டில் மோதி தமிழர்களை வென்றெடுக்க முடியாத பார்ப்பனையும் ஒரு காலத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தது. நாம் நம்முடைய இந்து என்ற பெயரிலே, பார்ப்பனியம் என்ற பெயரிலே இந்த திராவிட இயக்கங்களுடனும் தமிழ் தேசிய இயக்கங்களுடனும் மோதி நாம் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்தவன் 2009 ஈழப் படுகொலைக்கு பின்னே சீமானை அந்த படுகொலையில் எழுந்த வீச்சத்தை, இந்த படுகொலையில் எழுந்த இளைஞர்கள் எழுச்சி எல்லாம் கொண்டு போய் சீமானிடத்திலே குவிக்கின்றார். சீமானுக்கு நாம் தமிழர் கட்சி என்ற அந்த கட்சியின் பெயரை சிவந்தி ஆதித்யநாத் அவர்களின் மகனிடம் பெற்றுக் கொடுத்தது மறைந்த சோவின் மூலியமாக இப்பொழுது இருக்கின்ற இந்துத்துவத்தின், தமிழ்நாட்டின் இந்துத்துவத்தின் முகமாக இருக்கின்ற, பார்ப்பனியத்தின் முகமாக இருக்கின்ற குருமூர்த்தி அவர்கள் தான் நாம் தமிழர் கட்சி என்ற பெயரை பேசி வாங்கிக் கொடுக்கின்றார். அப்படி என்ன தமிழ் தேசியத்திற்கு பெயர் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இந்துத்துவத்துக்கு என்ன இருக்கின்றது? அப்படி வாங்கி நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது பல இளைஞர்கள், நானும் இருந்தவன் தான், பல இளைஞர்கள், எங்களை போன்ற இளைஞர்கள் அப்பொழுது 20 வயது 22 வயதிலே நாங்கள் இந்த இனப்படுகொலை பார்த்து சென்று சீமானத்திலே சேர்ந்தோம். சேர்ந்து எந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தாலும் சீமானங்களை முடக்குவார். நாங்கள் பாலச்சந்திரன் தலைவர் பிரபாகரன் பாலச்சந்திரன் அவரின் மரணத்திற்கு நாங்கள் ஒரு மத்திய அரசின் போஸ்ட் ஆபீஸை முற்றுகையிட்டு கெரோ செய்து அதை உடைத்து நாங்கள் சிறை சென்று 10 நாட்கள் இருந்தோம். அந்த நாங்கள் சிறை சென்ற பிறகு அந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தோழர்களை எங்களை வரவேற்க கூட போகக்கூடாது என்று சொன்னவர் சீமான். யாருடைய மரணத்திற்கு, யாருடைய படுகொலைக்கு, எந்த தலைவர் பிரபாகரனை வைத்து, எந்த தலைவர் அப்பற்ற தலைவன் தமிழ் இனத்தில் ராணுவமாக, தமிழ் இனத்தின் முகவரியாக இந்த மண்ணில் நின்று முப்படை கட்டி போராடினானோ, சுயநலம் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தையே தன் இனத்தின் விடுதலைக்காக, தன் மண்ணின் விடுதலைக்காக அந்த களத்திலே பலி கொடுத்தானோ, அந்த தலைவனின் மகனின் படுகொலை எதிர்த்து நாங்கள் போராடி சிறை சென்றதை எதிர்த்து பேசியவன், எங்களை அவமரியாதை செய்தவன், எங்களை வரவேற்க கூடாது என்று சொன்னவர் தான் சீமான். இந்த சீமான் தான் தமிழ் தேசிய முகவரியாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது சீமானை போல சர்வ பலம் பொருந்திய ஒரு மனிதராக சுப முத்துக்குமார் என்ற ஒரு தோழர் இருந்தார். அவர் தமிழ் தேசிய படையை கட்டிய தோழர், ரேடியோ வெங்கடேசன் அவர்களுடன் பயணித்தவர். அவர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அப்பொழுது 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் தேசிய படையை கட்டியவர். அவர் இருந்த பொழுது நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இது ஒரு கூட்டு தலைமையாக இருக்க வேண்டும், தனிநபரின் கைகளுக்குள் செல்லக்கூடாது என்று முடிவெடுத்து நாங்கள் நின்ற பொழுது முத்துக்குமார் படுகொலை செய்யப்படுகின்றார். அந்த படுகொலையிலே பெருத்த சந்தேகம்
ஊழலும் செய்தவர் சீமான் என்று வெளியே பல பேர் பேசிக் கொண்டார்கள். அப்பொழுது அது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் பின்புதான் கட்சி தூவப்பட்டு அந்த கட்சி தூவப்பட்ட பொழுது அந்த கட்சிக்காக ஊரூராக கூட்டம் போட்டு சீமானை மேடை ஏற்றிய இளைஞர்கள் எல்லாம் அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஏதோ ஒரு அவதூறு பேசப்பட்டு ஏதோ ஒரு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு நீ கூட்டம் கூட்டினால் போராடினால் வெளியேற்றுகின்ற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி. மற்ற கட்சிகளில் நீ போராடினால் கூட்டம் கூட்டினால் ஆர்ப்பாட்டம் செய்தால் மறியல் செய்தால் உனக்கு கட்சி அங்கீகாரம் தரும் பதவி. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே சென்ற அத்தனை பேரின் ஹிஸ்டரி டேட்டாவை எடுத்து பாருங்கள். அவர்கள் போராடிய காரணத்திற்காகவே போராட்ட செய்தி பேப்பர்கள் வந்த காரணத்திற்காகவே அவர்கள் வெளியே துரத்தப்பட்டிருப்பார்கள். அப்பொழுது தமிழ் தேசியத்துக்கு என்று மூர்க்கமான இளைஞர் படை ஒன்று உருவாகிவிடக் கூடாது என்று பார்ப்பனியும் சீமானை வைத்து 10 ஆண்டுகளாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது. நீங்கள் இது எப்படி நீங்கள் ஒரு ஆராய்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று வந்தது. அதற்கு முன்பு தேசிய கட்சிகளின் ஆட்சிதான் தமிழ்நாட்டிலே இருந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பின்பு பல படுகொலைகளை மத்திய அரசு செய்தது. அதன் பின்பு எழுந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அரசியல் சக்தியாக மாற்றி அண்ணா திராவிடம் என்ற ஒரு சித்தாந்தத்தை ஆட்சி அரியணையில் ஏற்றி இன்று வரை இந்த திராவிட சித்தாந்தம் தான் ஆட்சி அரியணையில் இருக்கின்றது. அந்த திராவிட கட்சிகள் தான் ஆட்சி அரியணையில் இருக்கின்றது. அண்ணா உருவாக்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ இரண்டும் தான் மாறி மாறி ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்றது. அதைவிட வீரியமாக எழுந்த இளைஞர் எழுச்சி தான் ஈழப்படுகொலைக்கு பின்பு எழுந்த இளைஞர் எழுச்சி. பல லட்சம் இளைஞர்களை சீமான் ஒன்று திரட்டி அவர்களை அரசியல் குழுக்களாக சித்தாந்தமற்றவர்களாக நீங்கள் ஒரு நாள் பெரியாரை பற்றி பேசுவார், மறுநாள் பெரியாரை பற்றி பேசுவார். மாப்போசியை எடுத்துக்கொண்டு சொல்வார். மாப்போசியார் தமிழ் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது தமிழர்கள் தார் பூசி இந்தியை அழித்த பொழுது மண்ணெண்ணெய் எடுத்துக்கொண்டு போய் அந்த தாரை அழித்த பெருமகன் தான் மாப்போ சிவஞானம். அந்த மாப்போ சிவஞானத்தை தமிழர் தலைவர் என்று கொண்டாடலாம். ஆனால் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று பச்சை ஊட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பெரியாரை வந்தேறி என்றார். இந்த வந்தேறி என்ற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி போராட்ட சக்திகளாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்தி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டிலே இதுவரை இருந்த அத்தனை போராட்டமும் நாம் தமிழ்நாட்டில் இருந்த வாழக்கூடிய தமிழர்களாகத்தான் அனைவரும் ஒன்றுபட்டு போராடினோமே தவிர நீ தெலுங்கனா மலையாளியா கன்னடா என்று கேட்டு நாம் போராடவில்லை. போராட்டத்தின் பொழுது உரிமையின் பொழுது அங்கே மொழியோ மதமோ எதுவும் இல்லாமல் அந்த மண்ணினால் வாழ்கின்றேன், இந்த மண்ணின் மொழிக்காக இந்த மண்ணுக்காக நான் போராடுவேன் என்று அனைத்து மக்களும் வந்தார். 2000 ஆண்டுகளாக நம்மை அழிவை படித்து வைத்த பார்ப்பனனை நீ சாலையில் நடக்கக்கூடாது, பொது இடத்தில் குளிக்கக்கூடாது, நீ என்னை தொடக்கூடாது, கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சொல்லி 2000 ஆண்டுகளாக நம்மை வெளியே எடுத்து வைத்த இந்த பார்ப்பனனை தமிழர் என்றும் நம்முடைய உரிமைக்காக 94 வயது வரை போராடிய தந்தை பெரியார் அவர்களை வந்தேறி என்றும் வேற்றுமைப்படுத்தி கூறுகின்ற சீமானை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த செயலை ஏன் அவர் செய்கின்றார் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை அடிமைப்படுத்தி வைத்தவனை என்னவன் என்றும் நமக்காக இந்த மண்ணுக்காக போராடியவனை நீ வேறால் நீ வந்தேறி நீ வெளியே செல் என்று கூறுவதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எதற்காக இந்த வேலை நடக்கின்றது? தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒன்றுபட்டு ஒரு போராட்டத்தில் இணைந்தால் அந்த போராட்டம் என்பது அரசுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலா இருக்கும். அரசு அந்த போராட்டக்காரர்களிடம் மண்டியிட்டே ஆக வேண்டும். அப்பொழுது தமிழர்களை கூறுபடுத்த வேண்டும், தமிழர்களை பிரிவினைக்குள்ளாக்க வேண்டும். சீமானை வைத்து 10 ஆண்டுகளாக தெலுங்கன், தமிழன், மலையாளி என்று இங்கு இருக்கக்கூடிய மக்களை பிரித்த இந்த உளவுத்துறை இப்பொழுது தமிழனுக்குள்ளே கிறிஸ்துவனும் இஸ்லாமியனும் வேறு, இந்து தமிழன் வேறு என்று அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கின்றார். இந்த செயலை நாம் நம் அறிவுக்குள் கொண்டு உற்று நோக்கி பார்க்க வேண்டும். எதனால் இப்படி நடக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது மிகப்பெரிய ஆபத்திலே கொண்டு போய் விடும் தோழர்களே. எப்படி சிவசேனா என்ற கட்சி மும்பையிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை அடித்து விரட்டினானோ, பீகாரிகளை படுகொலை செய்தானோ, அதுபோல நாம் தமிழர் கட்சி வளர்ந்தால், நாம் தமிழர் கட்சி என்பது ஆட்சிக்கு வந்தால் இந்த மண்ணில் நம்முடன் வாழக்கூடிய, நம்முடன் ஒரு தாய் மக்களாக வாழக்கூடிய, நம் மொழியிலிருந்து திரிவுபட்டு நம்முடன் சேர்ந்து ஒரு தெலுங்கையும் மலையாளத்தையும் பேசி வாழக்கூடிய மக்களை படுகொலை செய்யக்கூடிய வேலையை இந்த நாம் தமிழர் கட்சியின் RSS பயங்கரவாதிகள்
நாம் தமிழர் கட்சியின் அந்த கும்பல், அந்த ரவுடி கும்பல், அந்த கலவர கும்பல் செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் கண்கூட பார்க்கின்றோம். ஐயா பேராசிரியர் ஜெயராமன் அவர்களுக்கு என்ன நடந்தது? அவர் தன்னுடைய கருத்தை, அவர் ஆய்வு செய்ததை, தமிழ் தேசியம் என்ன என்பதை தெளிவுபடுத்துகின்றார். அதை தெளிவுபடுத்திய காரணத்திற்காக இவர்களுடைய முகத்திரை கிழிக்கின்றது, இவர்கள் பேசியதெல்லாம் போய் என்று மக்களிடையே அது சென்று சேர்கின்றது என்ற காரணத்திற்காக அவர் வீடு சென்று மிரட்டுகிறார்கள். அவர் தோழர்களை அடிக்கச் செல்கின்றார்கள், கொலை பண்ண அடிக்கின்றார். இந்த கயவர் கூட்டத்திற்கு, இந்த ரவுடி கும்பலுக்கு ஆட்சி அதிகாரம் கைப்பற்றி ஆட்சி அதிகாரம் கிட்டினால் தமிழ்நாட்டின் நிலைமை என்ன என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். அதுபோல தோழர்களே, வலதுசாரி இனவாதம், இடதுசாரி தமிழ் தேசியம் என்றால் என்னென்று ஒரு சின்ன உண்மையோடு கொடுத்துக் கொள்கின்றேன். வலதுசாரி இனவாதம் என்பது இன மொழி பெருமை பேசி தன்னுடைய இனப்பெருமை, நான் தான் பெரியவன், பார்ப்பனன் பேசுகின்றான் அல்லவா, நான் தான் பெரியவன், நீ எல்லாம் சூத்திரன், எனக்கு கீழ்தான் என்று ஹிட்லர் பேசினான் அல்லவா, ஆரியன் சுப்ரீமசி, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று யூதர்கள், பல்லாயிரம் யூதர்களை, பல லட்சம் யூதர்களை கொண்டு படுகொலை செய்தான் அல்லவா, அதுதான் வலதுசாரி இனவாதம். அந்த இனவாதத்தை தான் சீமானும் மணியரசனும் பேசிக் கொண்டு திரிகின்றார்கள். தமிழ் என்பது என்ன? தமிழ் மொழி என்பது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மொழி. உலகமே எனக்கு சொந்தம், அனைவரும் என் சொந்தங்கள் என்று சொன்னதுதான் தமிழ் மொழி. ஆனால் இந்த மண்ணில் வாழும் நம் பல நூறாண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்முடன் வாழ்வதிலேயே நீ வந்தேன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார். இவர்களுக்கு தமிழை பற்றியோ தமிழ் தேசத்தை பற்றியோ பேசுவதற்கு என்ன அறிவு இருக்கின்றது? 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நமது நாட்டார் மதத்திலிருந்து கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டு பிரிந்தவர்களே தமிழர் அல்ல, அவர்கள் தனக்குள் ஒருங்கிணைத்துக் கொள்கிறார்கள் என்று மணியரசன் பேசுகின்றாரே, இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? இந்த கயவர்களின் முகத்திரையை கிழிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சி என்பது 7% 30 லட்சம் வாக்குகள் கிட்டத்தட்ட வாங்கி இருக்கின்றது. இந்த 30 லட்சம் வாக்குகள் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் இருக்கிறது அல்லவா, விவசாய சின்னம். அந்த விவசாய சின்னத்தால் வந்ததுதான் அந்த 30 லட்சம் வாக்குகள். ஏன் கேட்காமலே சீமானுக்கு நாம் விவசாய சின்னம் கொடுக்கப்படுகின்றது? இந்தியா முழுக்க விவசாய போராட்டம் நடக்கின்றது. இந்தியா முழுக்க மாபெரும் விவசாய போராட்டத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் ஓராண்டு காலமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். மத்திய மோடி அரசின் எடுபடி ஏவல் அரசு, எடப்பாடியின் அரசு அந்த மசோதாவிற்கு கையெழுத்து போட்டது நிறைவேற காரணமாக இருந்தது. இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் அதற்கு எதிராக இருந்தார்கள். எங்கே அவர்களின் ஓட்டு பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு நேர் எதிராக போய்விடுமோ என்று தன்னுடைய பங்காளியான, தன் வீட்டில் நாயான, ஏவல் நாயான சீமானுக்கு அந்த சின்னத்தை கொடுத்து அந்த வாக்குகளை பிரிக்க வைத்தார்கள். இந்த வாக்குகளை உடைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது. சீமானின் உண்மை முகத்தினை நாம் மக்களிடத்தில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்னொன்றை சொல்லிக் கொள்கின்றேன். நீங்கள் சீமானவர்கள் இந்த இடஒதுக்கீடு என்பது சீமான் பேசும்போது போறப்ப கூட சொல்லுவார், நீங்க கேட்டிருப்பீங்க, எங்க அப்பத்தா அவையார் யார் படிக்க வச்சா, எங்க ஐயா திருவள்ளுவர் யார் படிக்க வச்சான்னு போறப்ப கூட போடுவார். திராவிட இயக்கம் நமக்காக போராடியது, நமக்காக கல்விக்காக போராடியது, இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்ததா ஒத்துக்க மாட்டார். அப்போ சீமானை பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? அவ்வையார் படித்தார், உங்களோட அம்மாவோட அம்மா படிச்சாங்க, உங்க அம்மா படிச்சாங்க நம்ம கேட்க இல்ல. அவருடைய அப்பா படித்தாரா, அவர் அப்பா படித்தாரா? சீமான் தானே அந்த வீட்டில் முதல் தலைமுறை. அப்ப 2000 ஆண்டு காலமாக அவ்வையாருக்கு பின்னாடி யாருமே படிக்கலையா தமிழைய? அப்பதான் இந்த ஆரியத்தை எதிர்க்கின்ற திராவிடம் இயக்கங்கள் வருகின்றது. அனைத்தும் ஆரியத்திலும் இருக்கின்றது. பார்ப்பான் வச்சிருக்கான், பாப்பா இருக்கான். இந்த மண்ணில 1% 2% இருக்கக்கூடிய ஐயர் 98% இருக்கக்கூடிய மக்களின் உரிமைகளை பறிச்சா, வேலை வாய்ப்பை பறிச்சா 98% பேர். நீங்க டாக்டருக்கு படிக்க போனா நீதி கட்சி ஆட்சிக்கு முன்னால் மருத்துவராக வென்றால் பாப்பானை தவிர மீதி ஒருவன் மருத்துவராக வேண்டும் என்றால் நீங்க வந்து சமஸ்கிருதம் படிக்கணும். சமஸ்கிருதத்துக்கும் மருத்துவத்துக்கும் உடம்பு அறுக்கிறதுக்கும் டெஸ்ட் பண்ணி மாத்திரை கொடுக்கிறதுக்கும் மொழிக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் நீங்கள் சமஸ்கிருதம் படித்திருக்க வேண்டும் என்று. அது நீதி கட்சி ஆட்சி காலத்திலே அகற்றப்பட்டது. நீதி கட்சி ஆட்சி காலத்திலே சட்டம் போட்டு அகற்றப்பட்டது. அதற்கு பின்னால் பார்ப்பானை தவிர ஐயரை தவிர மீதி இருக்கக்கூடிய
நாம் இங்க இருக்கக்கூடிய பேக்வர்ட் கம்யூனிட்டி பிற்படுத்தப்பட்ட மக்களாகட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களாகட்டும் மற்றவர்கள் அனைவரும் படித்தது அதற்கு பின்னால் தான். இதை நம்ம போய் சொன்னோம்னா அதே தவறு அப்படியெல்லாம் இல்ல. நாங்க பாட்டம் படிச்சிருக்கேன், திருவள்ளுவர் படிச்சிருக்கேன், இந்த சீமான் கட்டுக்கதைகளை சொல்லி கொண்டிருப்பான். அதன் பிறகு இந்த இடஒதுக்கீட்டுக்கு சீமானது எல்லாருக்கும் எல்லாரும் அப்புறம் எடுக்க இடஒதுக்கீடு கேட்கிறேன். ஆனால் பொருளாதாரத்தில் நலிந்த உயர் சாதியினர் என்று ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய், ஒரு மாசத்துக்கு 65,000 ரூபாய் நீங்க சம்பளம் வாங்கினா நீங்க யாரே நம்ம ஒரு நாளைக்கு 28 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சா பிற்படுத்தப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனும் நீங்கள் வறுமை கோட்டுக்கு மேல இருக்கீங்க. பாப்பா ஐயரு ஒரு மாசத்துக்கு 60,000, ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அவன் வறுமை கோட்டு கீழ் இருக்கான், அவனுக்கு 10% இடஒதுக்கீடு. இதை பற்றி சீமான் ஏதாவது பேசியிருப்பாரா? மணியரசன் பேசியிருப்பாரா? இங்கே மக்களை பிரிக்கின்ற வேலையை, தமிழ்நாட்டை தமிழ் இளைஞர்களை சிதைக்கின்ற வேலையை, சிந்தனை சிதைக்கின்ற வேலையை சீமான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றான். மாற்று மொழி பேசும் மக்களை வந்தேறி என்று துரத்துகின்ற வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றான். அதன் பிறகு 100 நாள் வேலை திட்டத்திற்கு எதிர்ப்புகிறார். 100 நாள் வேலை திட்டத்தில் ஏழை மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் போய் ஓய்வு எடுத்துறாங்க, பல்லாங்குழி விளையாடுறாங்க, சீட்டாட்டாடி இருக்காங்க. 99% 100 நாள் வேலை திட்டத்துக்கு செல்வது பெண்கள். அந்த 100 நாளாவது அவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், ஒரு 200 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை வச்சிருக்காங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மக்கள் சோம்பேறி ஆயிட்டா, ஓய்வு எடுக்கிறான், அங்க மருந்து கீழே உட்கார்ந்துட்டான்னு சொல்ற சீமான் எல்லாம் போய் பார்த்தாரு. சீமா குடும்பத்தோட மம்மடி எடுத்து போய் கலவரிட்டு இருக்கும்போது அவங்க சும்மா ஓய்வு எடுத்து பார்த்தாங்க. 10 வருஷமா பினாரசியல் செய்கின்ற இந்த இனத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அவர்களை அரசியல் குழுக்களாக்கி அறிவற்றவர்களாக்கி போராட்ட களத்திலிருந்து வெளியேற்றிய சீமான் இந்த மக்களை பார்த்து சொல்கின்றார் அவர்கள் சோம்பேறி என்று. அப்ப 10 வருஷமா நீங்க உழைச்சியா, சோறு மண்ணு வெட்டியா, கல் உழைச்சியா, களவரிச்சியா, என்ன பண்ண? அடுத்தவனை பார்த்து கேள்வி கேட்கும் போது என்ன பண்ண? நீ உன்னுடைய யோக்கியதை சொல்லணும்ல. ஏதாவது பழங்கள் இருந்தால் பரவாயில்ல, பாக்க வச்சு கூட பழக்கல, அது கூட வைக்கல அவருக்கு. அப்ப அந்த உழைக்கும் மக்களுக்கு ஒரு நீங்க நாள் ஒரு 2 கிலோ காய்கறி 3 கிலோ காய்கறி வாங்க முடிஞ்சு போயிடும். அவங்க ஒரு 12 மணிக்கு வெயில காலையில 8 மணிக்கு போனா 4 மணி நேரம் வேலை செஞ்சா ஓய்வு எடுக்க தான் செய்வான். ஓய்வு எடுக்க வெட்டி இருப்பான். மரத்துக்கு நிலம் தேட முதல் நிலம் தேட தான் செய்ய உழைக்கிறவனுக்கு, அந்த வெயில் அடிக்கிறவங்களுக்கு. அதையும் கொச்சையாக பேசி நீங்க விவசாய சங்கங்களுக்கு கொடுத்துருக்காங்க சீமானு. ஒரு விவசாய போராட்டம் இவ்வளவு போராட்டம் நடக்குது, அதை பத்தி ஒன்று பேசுறேன். இந்த சின்னத்தை வச்சு இதுவரைக்கும் ஒருங்கிணைந்த தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டம், அந்த விவசாய சட்டத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை பண்ணல. தமிழ்நாட்டில் எந்த போராட்டமும் 10 ஆண்டுகளாக செய்யாத ஒரு சீமான். இன்னொன்னு, இந்த மிரட்டுறது, இந்த நாம் தமிழர்ல போய் மிரட்டுறது அப்படிங்கிற சீமானோட யோகி சீமானை போன்ற ஒரு பேடி உலகத்தில் கிடையாது. நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். 10 வருஷம் 13 தடவை ஓடி இருக்க கேஸுக்கு போயிருக்கு. 13 தடவை அப்ஸ்கேண்ட் ஆகி கேரளாவுக்கு திருநெல்வேலிக்கு கன்னியாகுமரிக்கு போய் ஹோட்டல்ல ஒளிஞ்சிட்டு போனா அப்படி வச்சுட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி தான் சீமான் வந்திருக்காரு. நெஞ்சை நிமிந்து போய் கைது பண்றாரு. ஒரு நாள் சீமான் நின்றுது. அவ்வளவு ஒரு வீரம் தான் சீமான். எவ்வளவுதான் சீமானுடைய யோகியது. அப்போ இந்த சீமானின் முகத்தை அப்படி ஏன் இவ்வளவு மூர்க்கமாக ஏன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், என்னுடன் களத்தில் இருந்த ஒரே ஒரு சின்ன சொல்றேன். 38 பேர் பாலச்சந்திரன் மரணத்தின் படுகொலையின் பொழுது என்னுடன் சிறைக்கு வந்தார்கள். அந்த 38 பேர் 2 பேர் தான் அரசியல் இருக்கும். மீதி 36 பேர் வெளியே போயிட்டாங்க. அவங்க சொந்த வேலையை பார்க்க போயிட்டு. அப்போ இந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்று இருந்த மிகப்பெரிய புரட்சியை, தமிழ் தேசியம் உருவாக ஒரு மிகப்பெரிய புரட்சி உருவானதை நீர்த்து போக செய்து அந்த அரசியலை காலி செய்து தரைமட்டமாக்கியவன் சீமான் என்ற காரணத்திற்காக தான் சீமான் மேல் வன்மமே தவிர சீமான் மேல் தனிப்பட்ட எந்த உணர்வும் கிடையாது. இந்த மணியரசனின் போலி சித்தாந்தத்தை, சீமானின் போலி சித்தாந்தத்தை இவர்கள் இந்த பார்ப்பனியத்திற்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, பிஜேபிக்கு தகவல் வேலை பார்க்கும் இந்த செய்திகளை எல்லாம் நம் மக்களுக்கு தொடர்ச்சியாக கொண்டு செல்வோம். நம் இயக்கங்கள் இதோடு நின்றுவிடக் கூடாது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற அரங்க கூட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்தி அந்த 30 அவர் வாங்கிய 30 லட்சம் வாக்கு என்பது ஒவ்வொரு முறை 3ஆம் மணிக்கு விடுவதுதான். வைகோ அவர்கள் வாங்கியிருக்கின்றார் 2% வாங்கியிருக்கின்றார். விஜயகாந்த் அவர்கள் 11% வாங்கியிருக்கின்றார். அவர்கள் எவரும் பணம் கொடுத்து வாங்கியதில்லை. அதுதான் இப்போ இந்த சீமானுக்கு விழுந்த வாக்குகள் அந்த சின்னத்திற்கும் 3வது ஒன்று வர வேண்டுமே. அடுத்த ஒரு
அந்த வாக்குகளை நாம் ஒவ்வொரு வாக்குகள் போட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த செய்திகளை இவர்களுடைய முகத்திலே இவருடைய இந்த சதியை நாம் கொண்டு செல்வோம். தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் என்பது தந்தை பெரியாருக்கு எதிரான, தமிழ் தேசியம் என்பது சாதிய பெருமை பேசுவதல்ல, தமிழ் தேசியம் என்பது மொழிப்பெருமையோ இனப்பெருமையோ பேசுவதல்ல, தமிழ் தேசியம் என்பது இருகையும் விரித்து நிற்கின்றேன், எவனையெல்லாம் நீ தமிழ் என்று உணர்கின்றாயோ, யாரெல்லாம் தமிழை நேசிக்கின்றாயோ என்னுடன் இணைந்து கொள், வா ஒன்றுபட்டு வாழ்வோம் என்பதுதான் தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியத்தை படைப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் உறவுகளே வணக்கம். கடந்த ஏறக்குறைய ஒரு வருடத்தை நமது சேனல் நெருங்க இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த அத்துணை அன்புக்கும் அரவணைப்புக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, உங்கள் நண்பர்களுக்கு நமது சேனல் லிங்கை ஷேர் செய்து உங்கள் நண்பர்களை நமது சேனலை லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து, அதிலே ஆல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கும் பெற்றும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும்படி உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சேனலில் எளியவர்களின், பேச இயலாதவர்களின் கருத்துக்களை பேசக்கூடிய இந்த பணியில், இந்த ஊடக பணியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நாங்கள் மேலும் சுவையாக இந்த நாட்டு நடப்புகளையும் அரசியலையும் உங்களுக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு இதன் மூலம் உதவி செய்யுங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.